ஓம் முருகா! இன்று நாம் கந்தர் அலங்காரம் 27வது பாடலை பார்க்கப் போகிறோம். இந்த பாடல் பயத்தை தைரியமாக மாற்றும் ஒரு வேண்டுதல். உங்களுக்கு ஒருபோதும் இப்படி தோன்றியிருக்கா? எதிரிகள் இல்ல, ஆனா உள்ளே ஒரு பயம். பிரச்சனை தெரியல, ஆனா மனசு அமைதி இல்ல. அப்படின்னா இந்த கந்தர் அலங்காரம் பாடலை இன்று கவனமா கேளுங்க. இந்த பாடல் முருகன் நம்ம முன்னால நிக்கணும் அப்படின்னு ஏங்கும் ஒரு ஆழமான வேண்டுதல். கந்தர் அலங்காரம் பாடல் எண் 27. ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்குக் காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே. இந்த பாடலோட ஆன்மீக அர்த்தமாக அருணகிரிநாதர் முருகனை ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். ஓணலையும் தூதரையும் திண்டாடல் ஒழித்து, அதாவது எதிர்மறை சக்திகள், பயம், தடைகள் எல்லாம் நீங்கட்டும். எனக்கு முன்னிற்க முருகன் என்னோடு வாழ்க்கை பாதையில் முன்னால் நின்று வழிகாட்டணும். இது வெளிப்புற எதிரிகளுக்கு மட்டுமல்ல, உள்ளே இருக்கும் கோபம், அகம்பாவம், பொறாமை, பயம் இந்த அசுர தூதர்கள் எல்லாம் நீங்கணும் என்பதுதான் இதன் உண்மை அர்த்தம். முருகன் சிவந்த செச்சை, சேவல் கொடி, வேல் இவையெல்லாம் சக்தியின் சின்னங்கள். அந்த சக்தி நம்ம உள்ளத்துக்குள்ள எழுந்தால்தான் நம்ம வாழ்க்கை திசை மாறும். இந்த பாடலை சிறிய கதை வடிவில் கேட்போம். ஒரு இளைஞன் தினமும் முருகா, என் பிரச்சனையை நீ சரி பண்ணு அப்படின்னு வேண்டிக் கொண்டான். ஒரு நாள் அவன் கனவுல முருகன் தோன்றினார். அவன் கேட்டான், என் எதிரிகளை நீ அகற்றவே இல்லையே. முருகன் சிரித்தார். நான் வெளியே இருக்கும் எதிரியை அகற்ற வந்ததில்லை, உள்ளே இருக்கும் பயத்தை களைப்பதற்குத்தான் வந்திருக்கிறேன். அந்த இளைஞன் அன்றிலிருந்து பிரச்சனைக்கு முன் நின்று ஓடாமல் எதிர்கொள்ள ஆரம்பித்தான். அதிலிருந்து அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நிறைவாக நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் வெளியில இல்ல, அதிகம் உள்ளேதான். முருகன கூப்பிடுறது அவன் வந்து சண்டை போடணும்னு இல்ல, அவன் வந்து நம்ம மனசுல நின்னு தைரியம் தரணும். இந்த பாடல் நமக்கு சொல்றது, முருகன் முன்னால நின்னா பயம் பின்னால போயிடும். இன்று இந்த பாடலை மனசார கேளுங்க. கண்களை மூடி கேளுங்க. ஒரு நாள் 2 நாள் மெல்ல உங்களுக்கு உள்ளே ஒரு தைரியம் எழும். அதுதான் முருகனருள். ஓம் சரவண பவ.